20ஆம் தேதி வழங்கப்பட போகின்ற அஸ்வசும பயனாளர்களுக்கான மற்றுமொரு கொடுப்பனவு தொடர்பான ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அது மாத்திரமல்லாது இந்த கொடுப்பனவு ஒட்டுமொத்தமாக வழங்கப்பட போகிறது. அதாவது அ சில தாமதங்கள், சில செயற்பாடுகள், பின்னடைவுகள் இதன் காரணமாக குடுக்கப்படாம இருந்துச்சு. எனவே அந்த கொடுப்பனவுகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அஸ்வசும பயனாளர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு திட்டம் தற்போது தீட்டப்பட்டிருக்கு. அது தொடர்பான ஒரு விரிவான செய்தியை, விரிவான விளக்கத்தை தருவதற்காக தான் இந்த காணொளியை நான் பதிவு செய்றேன். இன்றைக்கு தான் நீங்க இந்த சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம கொடுப்பனவுகள் தொடர்பான, அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை விரிவாகவும் உண்மையான செய்திகளையும் அறிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்லாது லைக் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிரயோசனமா இருக்கும். சரி, இலங்கையில் உள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியோருக்கு பிப்ரவரி மாதத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த ரூ. 3000 மாதாந்த கொடுப்பனவு வழங்குவதற்கான நடவடிக்கை இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த முதியோர் கொடுப்பனவு எப்போ கொடுப்பாங்க, அந்த தேதியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. வழமையாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 15ஆம் தேதி கொடுக்கப்படும். அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இந்த நாளில் அவங்களுக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படும். அவங்க போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எடுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 3000 கொடுப்பனவு கொடுக்கப்படுகின்ற திகதி மாற்றமடைந்திருக்கிறது. தேசிய முதியோர் செயலகம் இப்போ அந்த காசு கொடுக்க போகிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு முதல் இந்த அஸ்வசும குடும்பங்களில் உள்ள 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்காக நலன்புரி நன்மைகள் சபை ஊடாக நேரடியாக இந்த அஸ்வசும கணக்குகளுக்கு இந்த உதவுத்தொகை வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த கொடுப்பனவு கொடுக்கப்பட போகுது. சரி, எப்போ இந்த கொடுப்பனவு பிப்ரவரி மாதத்துக்காக வழங்கப்பட போகிறது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்க்கலாம். பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலத்தில் இந்த குறிப்பிட்ட திகதியில் முதியவர்களுக்கு இந்த உதவி தொகையை செலுத்த முடியாமல் போனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி முதல் தபால் அல்லது உப தபால் அலுவலகங்களின் மூலம் இந்த 2025 பிப்ரவரி மாதத்துக்கான உதவித்தொகை மற்றும் அதே நேரம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தேசிய முதியோர் செயலகம் தெரிவிச்சிருக்கு. எனவே இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவை நீங்கள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி எடுக்கலாம். அதோட உங்களுக்கு ஏற்கனவே கொடுப்பனவுகள் தராமல் இருக்கும் தானே, அந்த கொடுப்பனவுகளையும் சேர்த்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் இந்த 20ஆம் தேதி உங்களுக்கு காசு தரப்போகிறாங்க. எனவே நீங்கள் தபால் நிலையத்துக்கு போய் வழமையை மாதிரி எடுக்கலாம், அல்லது உப தபால் நிலையங்களுக்கு போயிட்டு நீங்கள் அந்த காசு எடுக்கலாம். இப்போது இந்த முதியவர்களுக்கான காசு, அதுவும் பிப்ரவரி மாதத்துக்கான காசு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தருவாங்க. வழமையாகவே ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி இந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படும். இப்போ திகதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது 20ஆம் தேதி. அதே நேரம் ஏற்கனவே உங்களுக்கு தராமல் நிலுவையில் இருக்கிற பணத்தையும் தரத்துக்கான ஒரு முயற்சியை முதியோர் செயலகம் எடுத்திருக்கு. எனவே தேசிய முதியோர் செயலகம் இப்படியான ஒரு செயற்பாட்டை எடுத்தது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். முதியவர்களுக்கும் தேவைகள் இருக்கிறது, மருத்துவ தேவைகள் இருக்கிறது, உணவு தேவைகள் இருக்கிறது. இதை பூர்த்தி செய்வதற்கு அவர்களுக்கும் ஒரு உதவித்தொகை தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நிலுவையில் இருக்கின்ற பணத்தையும் சேர்த்து கொடுப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிக்கு பாராட்டுகள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறது. எனவே முதியவர்களே, உங்களுக்கான கொடுப்பனவை நீங்கள் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி உங்களுடைய தபால் நிலையங்கள் அல்லது உப தபால் நிலையங்களுக்கு சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கொடுப்பனவுகள், அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.